அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான கதையை பார்க்கலாங்க. எல்லாருக்குமே யம தர்மராஜா, யமன் அப்படின்னா எல்லாருக்குமே அதனோட ரோல் என்னன்னு தெரியும். யம தர்மராஜா உயிர் எடுத்துருவாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கதை அந்த யம தர்மராஜாவுக்கு யமனுக்கே டாட்டா காட்ட முடியுமா? 100% காட்டலாங்க. இந்த கதை ஒரு உண்மைத்தன்மையை சொல்லியிருக்கு. சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு சின்ன விவசாயி, சும்மா ஒரு 10 சென்ட் இடம் தான் இருக்குது. உழைப்பை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் போதிய வருமானம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த விவசாய தோட்டத்துக்கு போகிறாரு. வீட்டுக்கும் அவரோட தோட்டத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும். போகிறாரு, பார்க்குறாரு. இன்னும் அங்கே எந்த செடியுமே செழிப்பாக வரல. என்னடா பண்ணுறது, நம்ம உணவு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது ஒரு துறவி அந்த பக்கம் போகிறார். அந்த துறவிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா இதுதான் என்னோடய இடம், 10 சென்ட்டு தான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப வீடு வேணும், பங்களா வேணும், காசு வேணும், சொத்து வேணும், நகை வேணும்ன்ட்டுலாம் ஒன்றும் தேவையில்லைங்கய்யா. ஏதோ நான் கஷ்டப்பட்டு உழைக்க தயாராக இருக்கிறேன். அந்த வருமானம் என்னோடய குடும்பத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்டா போதும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. நான் இருக்கிற காலம் வரைக்கும் எனக்கு ஒரு வேளை உணவு நான் சிறப்பாக என் குடும்பத்தோடு சாப்பிட்ணும். கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி, அந்த குறு விவசாயி துறவிக்கிட்ட கேட்குறார். அந்த துறவி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, சரி நான் ஒரு தியானம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விவசாய பூமியில் உட்காந்து தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணும் பொழுது இறைவன் அந்த துறவிக்கு முன்னால் தோன்றுறாரு. துறவிக்கிட்ட கேட்குறாரு, இறைவன் கேட்குறாரு, என்ன வேணும் துறவியாருங்கும் பொழுது, இல்லை இந்த விவசாயி உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒரு 2 வேளை சாப்பாடாவது ஒரு வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்கும்னு கேட்டார். அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னோடனே, அப்போது அந்த இறைவன் சொல்கிறாரு, அவனுக்கு ஆயுசே 6 மாதம்தான் இருக்குது அப்படின்னோடனே, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, சரி அவனுக்கு இருக்கிற வரைக்கும் ஆயுஸ் காலத்துக்கும் ஒரு நல்ல உணவை கொடுத்துரு, அதுக்குண்டான வருமானத்தை நீ விவசாய பூமியில் கொடுத்துரு அப்படின்னோடனே இறைவன் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிவிட்டு இறைவன் மறைஞ்சிடுறாரு. துறவி கண் விழித்து சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஆயுட்காலம் முழுவதும் உனக்கு 3 வேளை சாப்பாடு நீ நிம்மதியாக சாப்பிட்லாம், விவசாயமும் அதுக்குண்டான வளர்ச்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் 6 மாதத்தில் இறந்துருவாங்கிறத இந்த துறவி அவன்கிட்ட சொல்ல. நீ சிறப்பாக வேலை செய்வ, உனக்கு வருமானம் வரும், உன்னோட குடும்பம் உணவு பஞ்சம்னு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். உடனே இவன் என்ன சொல்கிறான், எப்படிங்கய்யா வீட்டுக்கு போனால் எனக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எப்படிங்கய்யா நீங்கள் சொல்கிறத நான் நம்புறது அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்படாத, வீட்டுக்கு போய் பாரு, உன்னோட தேவையான பொருட்கள், உன் உணவுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டில் போய் இருக்கும், போய் பாரு அப்படின்னோடனே வேகமாக வீட்டுக்கு போகிறான். ஏதோ துறவியார் சொல்லியிருக்காருன்னு உள்ளே போய் பார்த்தா அரிசி மூட்டைகள், பருப்பு மூட்டைகள், காய்கறிகள், தானிய வகைகள், பழங்கள் எல்லாம் நிறையா இருக்குது. இவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த துறவி சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த துறவி என்ன பண்ணுறாரு, அப்புறம் வெளியூருக்கு போயிடுறாரு. மாதங்கள் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 6 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் ஆனவுடனே மறுபடியும் அந்த ஊருக்கு வரார். வந்துட்டு இவருக்கு ஒரு ஞாபகம், சரி நம்ம அந்த விவசாயி நம்மக்கிட்ட கேட்டிருந்தானே, அந்த விவசாயி எப்படி இருக்கார் அப்படின்னு போய் பார்க்கலாம், ஏன்னா 6 மாதத்தில் இறந்துருவாருன்னு சொல்லி இறைவன் சொன்னார், சரி நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் போகிறார். பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த வீட்டிலேருந்து சில பொட்டலங்களை வாங்கிட்டு போகிறாங்க. இவருக்கு ஆச்சரியம், பார்த்தா அந்த விவசாயி ரொம்ப சந்தோஷமாக, நல்ல திடகாத்தமாக, ரொம்ப தெளிவாக இருக்கிறார். துறவிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இறைவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு போய் தியானம் பண்ணுறார். தியானம் பண்ணோன்னே இறைவன் வரார். இறைவன் கிட்ட கேட்குறாரு, இறைவா நீங்கள் அந்த குறு விவசாயி 6 மாதம்தான் இருப்பார் அப்படின்னு சொன்னீங்க, சரி போதிய உணவு அவனுக்கு கொடுங்க, விவசாயத்துலேயும் வருமானம் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி போய் பார்க்குறேன் 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்கிறாரு, விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாரு, இது எப்படி எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த இறைவன் சொல்கிறாரு, எனக்கும் புரியல, என்றைக்கு நீ தானியங்கள், அரிசிகள் எல்லாமே அவனுக்கு கொடுக்க சொன்னியோ அன்றைக்கே நான் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த நாள்லேருந்து யாருக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறாங்களோ, எத்தனை பேர் வீட்டுக்கு வந்தாலும் அவனால் என்ன முடியுமோ சமைச்சு உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவன் என்றைக்கு நிறுத்துவான்னு தெரில. அதுக்கப்புறம் தான் நான் அதை பற்றி யோசனை பண்ணோம். அவன் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவனுக்கு உண்டான விவசாயத்தில் வளர்ச்சியை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். ஏன்னா அவன் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த இறைவன் மறைஞ்சு போய்ட்டார். துறவிக்கு அப்போ தான் உண்மை புரியுது.
இந்த கதை முடிஞ்சதுங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அதாவதுங்க, நம்ம செய்கிற உதவி புரியுதுங்களா? நம்ம ஆயுட்காலமெல்லாம் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, எது வேணால் இருக்கட்டுங்க. நீங்கள் செய்கிற புண்ணியங்கள், நீங்கள் செய்கிற உதவிகள் மனத்தெளிவோடு நீங்கள் செயல்பட்டால் அந்த யமனுக்கே டாட்டா காட்டலாம். இதுதாங்க உண்மை. இந்த இடத்துல அந்த உதவிங்கும் பொழுது ஒரு உண்மைத்தன்மையை நான் சொல்லணும். நிறைய பேர் உதவின்னா தப்பாக நினச்சிட்ருக்கிறீங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட உதவி செய்கிறீங்க. நான் இதை செய்கிறேன், அவங்க இதை செய்யணும். இதுக்கு பேர் உதவி இல்லைங்க. எக்ஸ்பெக்டேஷனோட உதவி செய்யாதீங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டால் அதுக்கு பேர் தான் உதவின்னு சொல்லி ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க. அப்போ எப்படி தான் சார் நான் உதவி செய்கிறது? அந்த கதையில் பார்த்தீங்களா, அவனுக்கே வருமானம் இல்லை, இறைவன் அந்த துறவி மூலமாக கொடுத்துட்டாரு. அந்த நாள்லேருந்து உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டான். என்னால் என்ன முடியும்? ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? ஒரு 5 பேருக்கு சாப்பாட முடியுமா? அவன் வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதை கொடுக்க அந்த இறைவன் அவனுக்கு அவனோட வயலில் ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கே தெரில என்னைக்கிட்ட அவனை தூக்கணும் அப்படின்னு தெரியல. ஆனால் அவனோட ஆயுட்காலம் 6 மாதம், பல வருஷங்கள் ஆச்சு. அவன் உயிரோடு தான் இருக்கான், நல்ல நலமாக தான் இருக்கான். காரணம் என்னென்னா அவனுடைய உதவி அவனை காத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும். அதே போல் தாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ போதுங்க, ஒரு மிகப்பெரிய மன மாற்றத்தை உங்களுக்கு மனசில் விதைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. 100% என்னோடய விதிப்படி இந்த நேரத்தில் நான் சாகணுன்ட்டு இருந்தாலும் உங்களோட உதவிகள் உங்களோட மனநிலையில் மாற்றம் கொண்டு வந்தால் இந்த இறைவன் உங்கள் கூட இருப்பார். யமனுக்கே டாட்டா காட்டலாம். இதுதாங்க உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் கதையில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.